என்ன பண்ணுறாங்க, அவங்க சொன்னபடியே வந்து ராகவுக்கும் வந்து மதுவுக்கும் வந்து கல்யாணத்துக்கான ஏற்பாடு எல்லாமே கோயிலில் பண்ணிடுறாங்க. இங்கே எல்லாருமே இருக்கும்போது வந்து அந்த கல்யாணத்தை பார்க்க முடியாமல் அபி வந்து ஒரு நிமிஷம் வந்து தன்னையே மறந்து போயிடுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. ராகவ் மாலை போட்டுன்னு வந்து உட்காரதை பார்த்து அபியோட தாங்கிக்கவே முடியல. அடுத்து வந்து பொண்ணு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, நான் போய் கூட்டின்னு வரேன் அப்படின்னு சொல்லி சுந்தரி போகிறாங்க. இங்கே வந்து மது என்ன பண்ணுறாங்க, ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. சுந்தரி பார்த்துடுறாங்க. நான் இந்த கல்யாணத்துக்கு வந்து சமைச்சது காரணமே அபி தான். அபி மனசை மாற்றணும், எப்படியாவது வந்து அபிக்கு பொறாமை வர வச்சு சீக்கிரமாகவே அபிராகவே ஒன்றா சேர்க்கணும் தான் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதித்தேன். ஆனால் இவ்வளோ தூரம் நான் வரும் நான் பார்க்கல. ஆனால் அபி இவ்வளோ பிடிவாதமாக இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. அதனால் வந்து நான் இந்த கல்யாணத்தை நிறுத்த போகிறேன் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. சுந்தரி வந்து கேட்டுட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, லாவணியா கிட்டேயும் முரளிக்கிட்டேயும் சொல்கிறாங்க. அவங்க 2 பேருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து விடவே கூடாது, அந்த வந்து மது வந்து வரவே கூடாது கல்யாணத்துக்கு, அவளை ஏதாவது பண்ணியே தீரணும். இங்கே பார் லாவணியா, நீ போயிட்டு மதுக்கு பதில் போயிட்டு உட்காரு, நான் எப்படி உட்கார முடியும் அப்படி சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க. அதன்படியே வந்து மது என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்க வந்து கோயில் ரூமில் வந்து வச்சு கதவை சாத்தி விட்டுறாங்க. மது வந்து கத்தி கத்தி பார்க்குறாங்க, யாருமே வரல, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்ருக்காங்க. இங்கே வந்து லாவணியாவுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, அப்படியே வந்து மேலே வந்து என்ன பண்ணுறாங்க, துணி போட்டு அவங்கள வந்து மூடி எடுத்துட்டு உட்கார வைக்கிறாங்க. எல்லாருமே அதிர்ச்சி என்ன ஆச்சு அப்படின்னோடனே, இவ ஜாதக பிரகாரம் இப்படி தான் உட்காந்து தாலி கட்டிக்கணுமா, மதுவோட ஜாதக பிரகாரம், ஏன்னா மதுக்கு இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கா, அதனால் மது என்கிட்ட சொன்னால் நானும் சரின்னு சொல்லிட்டேன் அப்படி சொல்லி சுந்தரி சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. உடனே வந்து சரி மற்ற வேலையெல்லாம் ஃபார்மாலிட்டிஸ்லாம் பாருங்கள் அப்படின்னோடனே எல்லாமே வந்து மந்திரம்லாம் ஓடிட்டுருக்காங்க, பார்த்துட்ருக்காங்க. ராகுவால் தாங்கிக்கவே முடியல, மது குளத்தை தாலி கட்ட அவருக்கு மனசே வரல, என்ன பண்ண திறமை தவிச்சிட்ருக்காரு. ராகவோட கல்யாணத்தை பார்க்க முடியாமல் வந்து அபியால் தாங்கிக்கவே முடியல. அபி வந்து அங்கேருந்து வந்து நகர்ந்து போயிடுறாங்க. தனியாக போயிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக மது வந்து அங்கேருந்து சைகை காட்டுறாங்க, காப்பாற்றுங்க அபி அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. மது இங்கேருந்து, அப்போ அங்கே இருக்கிறது யார், மனமேடையில் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து காப்பாற்றுறாங்க. என்னாச்சு மது ஒன்றுனா, என்னை யாரோ வச்சு தாப்பால் போட்டு போயிட்டாங்க. அப்போது ராகவுக்கு கல்யாணத்தில் வந்து ஒரு பொண்ணு வந்து உட்காந்துருக்காங்க, அதுவும் வந்து பர்தா போட்டுக்கிட்டு அப்படின்னோடனே, அது நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் ஆமாம் முக்காடு போட்டுன்னு ஒரு லேடி வந்து உட்காந்துருக்காங்க அப்படின்னோடனே, அப்போது ஏதோ நடந்திருக்கு, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடி போய் கல்யாணம் நிறுத்தத்துக்காக போகிறாங்க. ஆனால் இங்கே ராகவோட கல்யாணம் வந்து டைமிங் முடிஞ்சிடுது. ஐயோ டைமிங் முடிஞ்சிடுச்சு, கண்டிப்பாக ராகவ் தாலி கட்டுவான் போட்டுக்க, யாருக்கு தாலி கட்டானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியாக வந்து மது சொல்கிறாங்க. அதை கேட்டு அபி அதிர்ச்சி அடைகிறாங்க. ஓடி போய் பார்க்குறாங்க. பார்த்தா ராகவ் எழுந்து நிற்கிறாரு. எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படின்றாரு. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அபிக்கு வந்து நான் தாலி கட்டியிருக்கேன், அபி தான் என்னோட ஒய்ஃபு, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை மது, இந்த மது என்னை தயவு செய்து மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் எழுந்துக்கிறாரு. அதை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, மது ஓடி வராங்க. மது வந்து ஓடி வரதை பார்த்துட்டு ராகவ் அதிர்ச்சி அடைகிறாரு. மது இங்கே இருக்கானா, அப்போது இது யார் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல எழுந்துடு நீ அப்படின்றாங்க. மரியாதை யாருன்னு சொல்லிடு, அவ்வளோதான் உனக்கு அப்படின்னோடனே, ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நகர்ந்து ஓடி பார்க்குறாங்க. ஓடி போனேன், அப்புறம் அவ்வளோதான், மரியாதை யாருன்னு சொல்லிட்டு போ அப்படின்றாங்க. உடனே வந்து ஓடி போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. உடனே அபி போய் வந்து பிடிச்சிடுறாங்க. இப்போ நான் யாருன்னு நான் சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து ஃபர்தாவை எடுக்கிறாங்க. முகத்திரையை பார்த்தா வந்து அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாருமே. லாவணியாவா அப்படின்னு சொல்லிட்டு லாவணியாவை பார்த்து கேட்குறாரு, எதுக்காக இப்படிலாம் பண்ணேன்னு சொல்லிட்டு. சாரி ராகவ், உன்னை அடைகிறதுக்கு எனக்கு வேறு வழியே தெரியல, உன்னை நான் அவ்வளோ விரும்பினேன், அந்த காரணத்துக்காக தான் இப்படிலாம் பண்ணேன் அப்படின்னு நினச்சேன். இவ்வளோ கேவலமாக நடந்துருக்க, உன்னை ஃப்ரெண்டுன்னு நினச்சதுக்கு எனக்கு இதெல்லாம் தேவையா, இப்படி வந்து கூட இருந்தே வந்து கொடியை பறிச்சிட்டியே, நீ எல்லாம் இப்படி மட்டும் எண்ணத்தோடு தான் என்கிட்ட இவ்வளோ நாள் நீ பழகுனியா, நீ என் மேலே விருப்பப்பட்ட ஆசைப்பட்டேன்னு நினச்சேன், ஆனால் இவ்வளோ கீழ்த்தரமாக போவேன்னு நினச்சி கூட பார்க்கல, என் மூஞ்சிலே முடிக்காத, உன்னை பார்க்கவே எனக்கு கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு வந்து அழுதுட்ருக்காங்க. உடனே அபி வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. என்ன இது லாவணி இப்படி வந்து உட்காந்துருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு